ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் எந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கணும், அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட். நம்ம பீரியட்ஸ் டைமில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஒழுங்காக வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. நல்லா வந்து சாப்பிடணும், அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதில் வந்து எள்ளு வந்து நிறைய பேர் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. எள்ளு கூடவே இந்த மாதிரி கொள்ளையுமே வந்து சாப்பிடணும். கொள்ளு ரசம்லாம் வச்சு நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல இருக்க அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கொள்ளை வந்து வேக வச்சு அந்த தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரசத்தை செஞ்சுட்டே எந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பாடுலாம் இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணணுன்றதை நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ்கிரீம், ஜூஸஸ் இதெல்லாம் வந்து நிறைய பீரியட்ஸ் டைம் வந்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை வந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டாக நாளையோட, அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து குடிக்கிறப்ப நம்ம யூட்ரஸில் இருக்க ஃபுல் அழுக்குமே வந்து வெளியே வராது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இனிமேல் வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்றப்ப முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க சாப்பாடு இல்லைனா சுடுதண்ணி அந்த மாதிரி வந்து குடிங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி சில்லுன்னு இருக்க எல்லாமே வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கிறீங்கன்னா அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேப்லெட் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து கொடுக்காது. அதுவுமே ஒரு 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் போய் உங்களை செக் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் எடுக்கலாமான்றதை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எதையுமே வந்து கண்டினியூஸாக யாரோட அட்வைஸ் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கொள்ளு ரசத்துக்கு வந்து நெய் தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் ஹீட்டுன்றதுனால நம்ம இப்போ வந்து நெய் வந்து ஊற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ரசப்பொடி தான் வந்து மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அரைச்சி நம்ம வந்து பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரியட்டும். இப்போ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வரலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துடும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கருப்பு உளுந்து கஞ்சி இல்லைனா வந்து உளுந்து கஞ்சி, கருப்பு உளுந்து சாதம் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பீரியட்ஸ் பெயின்லாம் வந்து வர்றது ரொம்பவே வந்து அவாய்ட் ஆகிடும். உளுந்து வந்து இடுப்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். அதனால நம்ம சேனல்லே வந்து உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது, கருப்பு உளுந்து சாதம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் பசங்களை வந்து அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த கருப்பு உளுந்துலாம் திடீர்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நம்ம வந்து யாருமே நம்மளே வந்து ஒரு திடீர்னு ஒரு புது ரெசிபி வந்து செஞ்சுட்டா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அதுவும் ஹெல்த்தியான ரெசிபினா கண்டிப்பாக வந்து தொடவே மாட்டோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்க்குன்னு இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு இருக்காது. அவங்களோட ரொட்டீனே வந்து அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு வேளை வந்து நார்மல் ஸ்டொமக் பெயின் தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது. ஆனால் லைட்டாக ஒரு ஸ்டொமக் பெயின் வரும்னா கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் போட்டுக்கிற மாதிரி பழக்கங்களையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டேப்லெட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். யோகாஸ், எக்ஸசைஸ்லாம் அந்த டைமில் ரொம்ப மைல்டான எக்ஸசைஸ் யோகாஸ்லாம் வந்து பண்ணிங்கன்னா கூட சம்டைம்ஸ் உங்களுடைய பீரியட்ஸ் கிராம்ஸ் எல்லாம் வந்து போயிடும். ஹாட் வாட்டரில் வந்து ஒத்தடம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்ப நார்மலாகவே சரியாயிடும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது, உங்களால் டாலரேட்டே பண்ண முடியாதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மாதுளம் பழம், அடுத்ததாக வந்து டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இன்டேக் பண்ணுறது வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பாடு சாப்பிடலனா கூட நீங்கள் வந்து மாதுளம் பழம் ஒரு 2 வந்து நல்லா உரிச்சு வச்சு அப்படியே வந்து அந்த விதையோடு வந்து மென்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஒரு 3 டேட்ஸ் வந்து தாராளமாக வந்து மார்னிங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுடலாம். வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாம் செஞ்ச ஸ்வீட் வந்து சாப்பிடலாம். ஏன்னா அயன் கண்டென்ட் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த டைமில் நம்மளுடைய கொள்ளு வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் அந்த கொள்ளு பருப்பையுமே அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் சொல்கிற வரைக்கும் கொள்ளால் செஞ்சதுன்றதை யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம சேனல்லே கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதும் இருக்குது. உங்களுக்கு ரசமாக பிடிக்கலனா நீங்கள் வந்து அந்த மாதிரி குழம்பா வச்சு கூட உங்களுடைய பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பழக்கத்தை வந்து சின்னதுலேருந்தே கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இந்த டேஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து அடாப்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்தது பீரியட்ஸ் டைம் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி நான் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீரியட்ஸ் டைமில் மேக்ஸிமம் இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
பேடெல்லாம் வைக்கிறப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை வந்து அந்த லெகின்ஸை வந்து வியர் பண்ணுறப்ப லைட் கலர்ஸ், ஒயிட் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதாவது லைட்டாக நம்மளை மீறி ஸ்ட்ரெயின் ஆனால் கூட இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை கரை படிஞ்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய சோப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே உங்களுடைய ஸ்டெயின் எல்லாமே வந்து போயிடும். இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ரப் பண்ணிங்கன்னா உங்களோட கரை எல்லாமே போயிடும். அந்த டைமில் இந்த மாதிரி பிளாசோஸ், பட்டியாலா, நேரோ பேண்ட் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ், டார்க் கலர் பேண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த டைமில் இறுக்கமாகவும் ட்ரெஸ் எதுவுமே போடாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சம்டைம்ஸ் மூட் ஸ்விங்ஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் டைட்டாக இருந்து வேர்க்கிற இடத்துல எங்கேயாவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி பேண்ட், டார்க் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே ஓகே ஸ்டெயின் ஆனாலும் இதில் வந்து அந்தளவுக்கு தெரியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்துக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் 2 இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கார்னரில் அதில் வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பஞ்சிங் மிஷின் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கார்னர் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் வச்சு ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய பாத்ரூமில் இல்லைனா உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு ஹேங்கரில் நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பேப்பரை யூஸ் பண்ணி சானிடரி நாப்கின்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் போய் நம்ம வந்து தேட தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே அந்த எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அங்கே போய் எடுத்து நம்ம பேப்பர்ஸை வந்து எடுத்துக்கலாம். அந்த நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதை ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கப்போ வந்து செஞ்சுருங்க. உங்களுடைய வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு 2-3 நியூஸ் பேப்பரை மடித்து அவங்க பேக்கில் வந்து வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குமே திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக பீரியட்ஸ் வருதுன்னா அப்போ வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எப்படி சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த டஸ்ட்பின்லையோ நீங்கள் எங்கே போடுறீங்களோ அதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க தான் அதை வந்து தொட்டு வந்து எடுத்து க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு 1 மினிட் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாலுமே அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பனும் ஆகாது. யாராச்சும் எடுக்கிறாங்கன்னா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சானிடரி நாப்கினை வந்து வச்சுருங்க. நீங்கள் வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்மளோட சானிடரி நாப்கினை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு 2 பக்கமும் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஈவனாக நான் வந்து சென்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எண்டு இருக்குங்களா, அந்த எண்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு எண்டை இந்த பாக்கெட்குள்ளே நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சானிடரி நாப்கின் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து வெளியே வரவே வராது. நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரவே வராது. நம்ம சேனலில் எப்படி வந்து சானிடரி நாப்கினை பேக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவுமே இருக்குது. அதையுமே போய் பாருங்கள். எப்பயுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி சானிடரி நாப்கின் 1க்கு 2 எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. நமக்கு யூஸ் ஆகலைனாலும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணியே வச்சுட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகிறப்பையும் யாருக்கும் பெருசாக ஆக்வர்டாக வந்து தெரியாது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்கள் ஷால்லையோ இல்லை உங்கள் ட்ரெஸ்க்குள்ளேயோ வந்து நீங்கள் வச்சு ஈஸியாக வந்து இதை வந்து கேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களோட பேக்கில் உங்களுடைய பேக்கில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இதை மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணி வேறு யாராவது உங்கள் பேக்லேருந்து எடுக்கிறாங்கன்னா கூட இது வந்து என்ன இருக்குன்றதை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நான் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி சானிடரி நாப்கின் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூமே உங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். சின்ன குழந்தைங்கள வந்து வச்சுருக்கீங்க, டைப்பர் வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து அந்த டைப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பத்தாது. ஆனால் நான் இப்போ சொல்கிற ப்ராடக்ட் நீங்கள் வந்து டைப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் டைம் கூட உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து காட்டுறேன். அந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஹோல் வழியாக தான் நம்ம வந்து அந்த பேக்ஸ் வந்து எடுக்க போகிறோம். நல்லா சேஃப் டைட்டடாக இருக்குது. ரொம்ப ஒரு கையால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நான் இப்போ வீடியோ ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு ஹூக்குமே இருக்குது. அதனால நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் பேக்ஸில் இல்லை குழந்தைங்களோட பேக்ஸ்லையுமே நீங்கள் இதை வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் அந்த ரோல் வந்து தீரப்போகுதுன்னா அடுத்த ரோல் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வாங்கியிருக்கிறது 2 ரோல். இப்போ நான் உள்ளே வச்சுருக்கேன் இல்லைங்களா ஒரு பேக் ரோல், அதே மாதிரி இன்னொரு ரோல் வந்து இருந்துச்சு. இதிலே 3, 4 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான்.
இது ரொம்பவே வந்து வொர்த்துன்னு சொல்லுவேன். ₹250க்கு உங்களால வாங்க முடியும்னா, கண்டிப்பா இந்த மாதிரி வந்து வாங்கிட்டீங்கன்னா, நீங்க இதில டிஸ்போஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு கவர்ல நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களுமே மடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இப்ப இத கட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்ளோ பெரிய பேக்கா இருக்குன்றதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால, நான் எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். அத கட் பண்றதுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இப்ப நான் இத வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு பெரிய பேக் தான். உங்களுக்கு வந்து நெறைய வந்து ஸ்டஃப் வந்து அதுக்குள்ள கொள்ளும். நீங்க வெளிய ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் வைக்கணும், உங்களோட ஃபோன கூட அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லென்த்த பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது எப்படி நல்லா கண்டிப்பா வந்து வைடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாவே தான் இருக்கு. நீங்க வந்து இத கண்டிப்பா வந்து வாங்கி நீங்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து வெறும் டயப்பர், சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு மட்டும் இல்லாம, வெளிய போறப்ப ஏதாச்சும் ஒரு அவசரத்துக்கு எதனாவது தேவைன்னா, இந்த மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களால முடிஞ்சுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் இத வந்து Amazonல தான் வாங்குனேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சொல்லுங்க. நான் அதோட லிங்க்க வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல வந்து கமெண்ட்லயோ வந்து பின் பண்றேன். பீரியட்ஸ் டைம் பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட உடம்பு வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ஆனா என்னால முடியாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து முடியல. இந்த மாதிரி ஒரு மந்த்லி 3 டேஸ் வந்து எனக்கு இப்படிதான் கஷ்டமா இருக்குன்னு உங்க குழந்தைங்களையும் வச்சு நீங்க வந்து சொல்றப்ப தான், அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லவ்வுமே இருக்கும். இந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரப்ப, அத அவாய்ட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களோட பெயின வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களையுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வந்து கூப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி உளுந்து சாதம், உளுந்து கஞ்சி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீரியட்ஸ் டைம்ல தான் இப்படி சாப்பிடணும்னு கிடையாது. வீக்லி இந்த மாதிரி ஒரு டைம் வந்து உளுந்து கஞ்சி, உளுந்து சாதம் இல்லன்னா நெறைய ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அதையுமே வந்து பாருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சத்தா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஹெல்த் தான் எப்பயுமே நமக்கு முக்கியம். ஹெல்த்துக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலுமே. அதனால நீங்க வந்து உங்களோட ஹெல்த்த வந்து ஃபர்ஸ்ட் கேர் பண்ணிக்கோங்க. உங்களால முடியலன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அது வந்து தப்பே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்து வரும். நீங்க பெர்சனலா ஏதாச்சும் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ.